ஹாய் பிரான்ஸ், உங்கள் இயற்கை பேசுகிறேன் பிரான்ஸ். பாருங்க, வேலியில் முளைத்து இருக்கும் கோவைப்பழம் செடி. பாருங்க, கோவைப்பழம் செடியிலிருந்து பறிச்சாச்சு. பாருங்க, இந்த கோவைப்பழம் எதுக்கு பயன்படுது என்றால், அதாவது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு, உடல் சோர்வு, புற்றுநோய் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு குணமாவதற்காக இந்த கோவைப்பழம் பயன்படுகிறது. பாருங்க, இதுதான் இயற்கையா வேலியில் முளைத்திருக்கும் கோவைப்பழம் செடி. பாருங்க, பழம் இந்த மாதிரி தான் இருக்கும் கோவைப்பழம். பாருங்க, இந்த கோவை இலையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையை பறித்து பருப்பு சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம். இந்த இலையும் பயன்படும், சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பழம் பாருங்க, நம்ம கோவைக்காய் பார்த்தீங்களா, கோவைக்காய் தனியாக பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரைக்கு காய் அதாவது இதுதான் இயற்கையான கோவைக்காய். கோவை செடி பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மரத்தில், முள் மரத்தில், இந்த மாதிரி மரத்தெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பழம் பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவை பழம். பாருங்கள், இது சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணுனாலும் சாப்பிடலாம். பாருங்க, இப்போது நான் சாப்பிடுகிறேன் கோவை பழம். பாருங்க, வாங்கள் எல்லாரும் கோவைப்பழம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை பார்க்கலாம் வேற ஒரு இயற்கை மருத்துவ செடியுடன். பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை மருத்துவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.